நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுக்கு கூறியது, ராகு பகவானுக்கு கூறியது. என்ன ராகு பகவானுக்கு இப்போ சிக்கல்னா, சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துட்டா ராகு பகவானால் கெடுதல் பண்ண முடியாது. ராகு பகவானுக்கு கெடுதல் பண்ண முடியலனாவே கஷ்டமாக போயிடும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு நல்லது, நமக்கெல்லாம் நல்லது. ஏன்னா ராகு பகவானால் தொல்லையே கிடையாது. பொதுவாக ராகு பகவானால் 3 ராசி தான். அந்த எந்த 3 ராசிங்கிறது மாறும். எப்போ எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு 3 ராசி தான் நன்மை பெற முடியும். மற்ற 9 ராசிக்கு தொல்லை தான். ராகுனாலும் சரி, சனினாலும் சரி. ஆமாம். அப்போது சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து மீனத்தில் இருப்பதனால் மீன ராசிக்கு பெரிய நன்மை. அதை பற்றி சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். ராசி பலன் பார்த்துடலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். சந்திரன் உதவியாக இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். சனி உதவி செய்கிறார். ராகு தொல்லை பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஆனாலும் வழிபாடு. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்க. ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது, உளுந்து கலந்துருக்கணும். அதில் வடை, தோசை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்காய் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படிங்க. கோயிலில் இருந்து படிங்க. 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது. ஆனால் தோல்வியை தடுக்கலாம், உறுதி. பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, ராகு உதவி செய்கிறார் இன்னும் 3 மாதத்துக்கு. சனி உதவிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சந்திரன் உதவி அல்ல. மனசில் குழப்பம், தேவையற்ற பதட்டம், வீண் செலவு, கவலை எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணனா. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்க. ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது, உளுந்து கலந்துருக்கணும். அதில் வடை, தோசை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்காய் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படிங்க. கோயிலில் இருந்து படிங்க. 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது. ஆனால் தோல்வியை தடுக்கலாம், உறுதி. பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ராகுனால கெடுதல் பண்ண முடியல. சனி கெடுதல் பண்ணுறார். சந்திரன் அதை தடுத்து இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தர்றார். பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க, அம்மனுடைய சிஷ்யர் தான் ராகு. திருவாதிரையினுடைய தலைவர் ராகு. ஆமாம், ராகு வேற இப்போ கெடுதல் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் வெற்றி உங்களுக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை நீலம். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. பிறர் உங்கள் மேலே ரொம்ப வைத்தறிச்சல் பண்ணுறாங்க. காரணமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அதிகம். அதனால் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சுன்னா அல்லது சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ரமணருங்கிற புத்தகம் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புதுசு பழசு. காக்கைக்கு சோறு வைங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. பசியாத்துங்க. சிக்கனமாக இருக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். ஆமாம். கடகராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஆமாம். பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை குறைவு, ஆனால் இருக்கும். ஏன்? அதனுடைய தலைவர் சனி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுடணும். அவங்களுக்கு ஒரு கடகராசிக்கே ஒரு நல்ல செய்தி என்னென்னா, 9ஆம் இடத்து ராகுனால தொல்லை பண்ண முடியாது. அது ஒரு பெரிய அனுகூலம். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை.
அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்க. ஏழைகளுக்கு உளுந்துல ஏதாவது செஞ்சது, உளுந்து கலந்துருக்கணும், அதில் வடை தோசை இட்லி ஏதாவது கொடுங்க, காக்காய் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோயிலில் இருந்து படிங்க, காமணி நேரமாவது படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது, ஆனால் தோல்வியை தடுக்கலாம், உறுதி. பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பிரமாதமான நாள், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாள். ஆனால் ராத்திரி 12 மணிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, ஜாக்கிரதை. ஆமாம், சில பேர் இரவு பேர்டாக இருப்பாங்க, நைட் பேர்டு. ஆமாம், அப்படிலாம் இருந்தால் ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம், ராத்திரி 10 மணிலேருந்து. ஆமாம், கவனம். சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்போ இருந்து? ராத்திரி 10 மணிலேருந்து. இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறவங்க ராத்திரி 8 மணிலேருந்தே ரிஸ்க் எடுக்க வேணாம், ஜாக்கிரதை. ராத்திரி 8 மணி வரைக்கும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ராத்திரி 8 மணி வரைக்கும் இன்று. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும், ஜாக்கிரதை. நாளைக்கு ஃபுல்லாக சந்திராஷ்டமம். ஆமாம், சூப்பராக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்கும்னா கொஞ்சம் தமாஷா சொல்கிறோம், பிரச்சனையாக இருக்கும். வழிபாடு சொல்கிறோம், தப்பிச்சுக்கலாம். ராத்திரி 8 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இன்று, நாளைக்கும் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பிறர் உங்கள் மேலே ரொம்ப வைத்தறிச்சல் பண்ணுறாங்க, காரணமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அதிகம், அதனால் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சுன்னா அல்லது சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ரமணருங்கிற புத்தகம் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க, புதுசு பழசு. காக்கைக்கு சோறு வைங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனமாக இருக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம், அவசரம், குழப்பம் இருக்கிறது, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணணும். நல்ல வேலையா, ராகு தொல்லை இல்லை, சனி உதவியாக இருக்கிறார், ஆனால் சந்திரன் உதவியா இல்லை, அதனால தான். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்க. ஏழைகளுக்கு உளுந்துல ஏதாவது செஞ்சது, உளுந்து கலந்துருக்கணும், அதில் வடை தோசை இட்லி ஏதாவது கொடுங்க, காக்காய் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிங்க. கோயிலில் இருந்து படிங்க, காமணி நேரமாவது படிங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது, ஆனால் தோல்வியை தடுக்கலாம், உறுதி. பார்த்துக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வீண் கவலை. சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது தெரியும், வருத்தத்தில் சந்தோஷப்படுறது யார் தெரியுமா? நீங்கள் தான். எனக்கு எவ்வளவெல்லாம் பிரச்சனை தெரியுமா அப்படின்னு அந்த பிரச்சனையை நினச்சி அதில் ஒரு சந்தோஷப்படுறது உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்? சுவாதியினோட தலைவர் ராகு, அம்மனோட சிஷ்யர் ராகு. அவர் வேற உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாரு, அது தொடருது. ஆனால் சந்திரன் உதவியா இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் பண விஷயத்தில் கவனம். முக்கிய செலவு இன்னைக்கு வேண்டாம். அனுகூலமான எண் 5, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி, சிம்ஹிகா தேவியே போற்றி, சிம்ஹிகா சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய நல்ல புத்தகம் ஞான மாலிகா, ராக மாலிகா பேர், இதெல்லாம் வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. சிகனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது, உறுதியாக சொல்கிறோம். இதெல்லாம் சரி.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். ஆனால் திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? அனுஷத்தினோட தலைவர் சனி, சனிக்கிழமையோட தலைவர் யார்? சனி. அதனால் வழிபாடு முக்கியம். சரி, என்ன செய்யறது சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பிறர் உங்கள் மேலே ரொம்ப வைத்தறிச்சல் பண்ணுறாங்க. காரணமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அதிகம். அதனால் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சுன்னா அல்லது சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ரமணருங்கிற புத்தகம் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புதுசு பழசு, காக்கைக்கு சோறு வைங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனமாக இருக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி உதவியாக இருக்கார், ராகுவோட தொல்லை வேற குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. அப்புறம் என்ன? ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. கோபம் வருது, தேவையற்ற பேச்சு வருது, நிதானம். அனுகூலமான எண் 5, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி, சிம்ஹிகா தேவியே போற்றி, சிம்ஹிகா சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய நல்ல புத்தகம் ஞான மாளிகா, ராக மாளிகா பேர், இதெல்லாம் வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. சிகனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. உறுதியாக சொல்கிறோம். இதெல்லாம் சரி. மகர ராசிக்கார நேயர்களை, 7.5 சனி இந்த வருஷம் முழுக்க 7.5 சனி இருக்குது. ராகு உதவியாக தான் இருக்கிறாரு, ஆனால் சந்திரன் உதவியா இல்லையே. அதுக்கு என்ன செய்யுது? வழிபாடு பண்ணணும். ஆமாம் சொல்கிறோம். நிதானம், பொறுமை, முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. வழிபாடு செஞ்சுட்டா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி, சிம்ஹிகா தேவியே போற்றி, சிம்ஹிகா சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய நல்ல புத்தகம் ஞான மாளிகா, ராக மாளிகா பேர், இதெல்லாம் வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. சிகனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. உறுதியாக சொல்கிறோம். இதெல்லாம் சரி. கும்பராசிக்கார நேயர்களை, ராசியிலே சனி, 7.5 சனி. அதனால் வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. நல்ல வேலையாக 2ஆம் இடத்து ராகுவை சுக்கிரன் கட்டுப்படுத்திட்டு இருக்கார். சந்திரனும் இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதனால் பிடிவாதம், குழப்பம், தடுமாற்றம் அதிகம். பிரார்த்தனை பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, வடக்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி, சிம்ஹிகா தேவியே போற்றி, சிம்ஹிகா சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய நல்ல புத்தகம் ஞான மாளிகா, ராக மாளிகா பேர், இதெல்லாம் வாங்கி கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, நல்லது. சிகனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. உறுதியாக சொல்கிறோம். இதெல்லாம் சரி. மீனராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் ராசியிலே இருந்துக்கிட்டு ராகு பண்ணுற தொல்லையெல்லாம் இனிமேல் இருக்காது, குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்? சுக்கிரன் கட்டுப்படுத்துகிறார். ராகுவனோட தலைவர் சுக்கிரன். ஆமாம், அசுர குருவனுடைய தலைவர். அதனால் ராசியில் இருக்கிற ராகுவனுடைய தொல்லை குறைவு. சந்திரனுடைய தொல்லை இன்னைக்கு இல்லை, அவருக்கு உதவி தான் உங்களுக்கு செய்கிறாரு. எனவே இன்று வெற்றிகரமான நாள், நல்ல நாள், சந்தோஷம். சார் 7.5 சனி இருக்கே, அதுக்கு தானே பரிகாரம் பண்ணுறோம். அப்புறம் என்ன? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பிறர் உங்கள் மேலே ரொம்ப வைத்தறிச்சல் பண்ணுறாங்க. காரணமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அதிகம். அதனால் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சுன்னா அல்லது சங்கடம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்,
நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ரமணருங்கிற புத்தகம் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புதுசு பழசு, காக்கைக்கு சோறு வைங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனமாக இருக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். ஆமாம் நேயர்களே, இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.